ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் ரூல்ஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வேலை இன்றைக்கி பார்ட் 9 பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸு. சரி, அதுக்கு முன்னே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. நம்ம வீடியோவை உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கையிலேயே நான் எழுதி போட்டாலும் உங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸான ஒரு லெசன் தான் உங்களுக்கு நான் போடுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, போலாங்களா? ரூல் 47. ஒன் ஆஃப்க்கு பிறகு ப்ளூரல் நவுன் வரும், ஆனால் வெர்பம் மட்டும் சிங்குலராக வரும். ஒன் ஆஃப் எடுத்துக்காட்டு, ஒன் ஆஃப் மை சிஸ்டர்ஸ்ன்றது வந்து ப்ளூரல் நவுனுங்களா? ஒன் ஆஃப்க்கு பின்னாடி ப்ளூரல் நவுன் வருது. லீவ்ஸ் இன் அமெரிக்கா, லீவ் ப்ளூரல் வெர்பு, லீவ்ஸ்ன்றது சிங்குலர் வெர்பு. அதான் சொல்ல வரேன். ஒன் ஆஃப்க்கு பிறகு ப்ளூரல் நவுன் வரும், ஆனால் வெர்பம் மட்டும் சிங்குலராக வரும். புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸு? ஒன் ஆஃப் மை சிஸ்டர்ஸ் லீவ்ஸ் இன் அமெரிக்கா, லீவ்ஸ்ன்றது சிங்குலர் வெர்பு. அடுத்தது ரூல் 48. கப்புள் என்று எழுதினால் சிங்குலர் வெர்ப் வரும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்று எழுதினால் ப்ளூரல் வெர்ப் வரும். எடுத்துக்காட்டு, த கப்புள் ஹேஸ் கம். த கப்புள் அப்படின்னு அதை வந்து சப்ஜெக்டாக பயன்படுத்தினா அது சிங்குலர் வெர்ப் தான் எடுக்கின்றாங்க. ஹேஸ் கம் தான் வரும். ஹேவ் கம்னு போட்டக்கூடாது. கப்புள்னால் ஜோடி தானே, அப்போது அது ப்ளூரலாக தானே இருக்குன்னு எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்ல வரேன். அடுத்தது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்று எழுதினால் ப்ளூரல் வெர்ப் வரும். அதே வந்து கப்புளுக்கு பதிலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு எழுதினீங்கன்னா ப்ளூரல் வெர்ப் எடுக்கும். எடுத்துக்காட்டு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹேவ் கம் டு மீட் யூ. இங்கே பாருங்கள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு எழுதியிருக்கிறோம். அந்த கப்பல்ன்றதே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு இப்படி எழுதுனீங்கன்னா அது வந்து ப்ளூரல் நவுனாக எடுத்துக்கொள்ளப்பட்டு ப்ளூரல் வெர்பு பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன். அதான் பாருங்கள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹேவ் கம்னு வந்திருக்குதுங்க. ப்ளூரல் வெர்பு வந்திருக்குதுங்களா? சரி, அடுத்து போலாங்களா? ரூல் 49. 2 நவுன்கள் ப்ளஸ் என்று ப்ரிப்போசிஷன் போட்டு சேர்த்தால் அது சிங்குலர் நவுனாக ஆகிவிடும். ஆகவே சிங்குலர் வெர்பு தான் எடுக்கும். எடுத்துக்காட்டு, 4 + 4 = 8. 4ன்றது ஒரு நவுனுங்க, இன்னொரு 4ன்றது ஒரு நவுனு, ப்ளஸ்ன்றது ப்ரிப்போசிஷன். இந்த ப்ரிப்போசிஷன் போட்டு 2 நவுன் சேர்த்துருக்குறோம். அப்படி சேர்த்தோம்னா அது வந்து சிங்குலர் நவுனாக தான் எடுத்துக்கணும், சிங்குலர் வெர்பு தான் எடுக்கும். 4 + 4 = 8. சிங்குலர் வெர்பு வந்துருக்குங்களா? இங்கே 4 + 4 are 8ன்னு போட்டிங்கன்னா தப்பு. சரி, போலாங்களா? அடுத்தது ரூல் 50. லவ் அன்பு, கேர் அக்கறை. லவ் அன்பு, கேர் அக்கறையும் சேர்ந்தது ஒன்று. ஆகவே இடையில் அண்டு என்ற கன்ஜெக்ஷன் வந்து இருந்தாலும் சிங்குலர் வெர்ப் தான் எடுக்கும். அன்பும் அனுசரணையும் அல்லது அன்பும் அக்கறையும் இந்த நேரத்துக்கு தேவையானது, அது ரெண்டும் சேர்த்து தான் சொல்கிறோம். அப்படி சேர்த்து சொல்லும்போது, அது சேர்த்து பொருள் கொள்ளும்போது அது ஒரே சிங்கிள் யூனிட்டை தான் நம்ம எடுத்துக்கணும். சிங்குலர் வெர்ப் தான் வரும். லவ் அண்டு கேர் ஈஸ் தான் வரும். லவ் அண்டு கேர் நடுப்பில் லவ் அண்டு கேர் 2 நவுன்னு நினச்சிக்கிட்டு ஆர் அப்படின்னு போட்டுறாதீங்க. ப்ளூரல் போட்டது சிங்குலர் தான் வரும், ஈஸ் தான் வரும். லவ் அண்ட் கேர் ஈஸ் த நீட் ஆஃப் த அவர், நேரத்துக்கு தேவையானது அன்பும் அக்கறையும் தான். புரிஞ்சுல ஃப்ரெண்ட்ஸு? அடுத்த ரூல் 51. டிரைவர் மற்றும் பஸ் இரண்டும் சேர்ந்தது ஒன்று. ஆகவே சிங்குலர் வெர்பு தான் எடுக்கும். டிரைவரு மற்றும் டிரைவர் தனி இல்லை, பஸ் தனி இல்லை. பஸ்ஸும் டிரைவரும் சேர்ந்தது தான் ஒன்று இல்லாத ஒன்று ஓடாது ஃப்ரெண்ட்ஸு. அதனால் வந்து டிரைவரு மற்றும் பஸ்ஸு இது ரெண்டையும் சேர்த்து சப்ஜெக்டாக எடுக்கும்போது அது சிங்குலர் வெர்பு தான் எடுக்கும். ஒரு சிங்கிள் நவுனை தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு பாருங்கள், த டிரைவர் அண்ட் த பஸ் ஈஸ் ரெடி டு லீவ். ஓட்டுநரும் பேருந்தும் புறப்பட தயாராக உள்ளன. த டிரைவர் அண்டு த பஸ்ஸுன்னு அண்டு போட்டு இன்னொரு நவுன் இருக்குது. அதனால் ஆர் ரெடி டு லீவ்னு போட்டிங்கன்னா தப்பு. த டிரைவர் அண்ட் த பஸ் ஈஸ் ரெடி டு லீவ். ஈஸ்ன்றது என்னதுங்க? சிங்குலர் வெர்பு. இதை ஒரு 2-3 டைம் போட்டு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸு. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.